எபிசோட் 4ஓட பார்ட் 1 பார்க்குறோம். ஹீரோ அப்படியே சைக்கிளில் போயிட்டுருக்கிறாரு. அப்போது ஒரு ஸ்விம்மிங் கிளாஸை வெளிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த எபிசோடோட ஹீரோயின் வராங்க. அவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு அப்படியே அவங்க அழகாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே ஸ்விம்மிங் கிளாஸ் உள்ள போகிறாங்க. அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு நீ யார், நீ எதுக்கு என் பின்னாடி வர அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஸ்விம்மிங் டீச்சருக்கு வேகன்சி இருக்குன்னு பார்த்தா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் பண்ணி காட்ட சொன்னால் அவனுக்கு ஸ்விம்மிங்கே பண்ண தெரியாது. வழக்கம் போல் ஃபஸ்ட் எபிசோடில் பேசின மாதிரி 1 மாதம் டைம் கொடுங்க, நான் கற்றுக்கிட்டு ஸ்விம்மிங் பண்ணுறேன் அப்படின்வாங்க. இங்கே பேர் நீ கற்றுக்கிட்டா ஸ்விம்மிங் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன், எனக்கு சேலரி கூட வேணாம், இங்கே இருக்க வேலை செய்கிறேன் அப்படின்வாங்க. எப்பா சொன்னால் கேட்க மாட்டியாப்பா, போப்பா அப்படின்வாங்க. உடனே அவர் வந்துட்டு 1 மாதம் நான் கற்றுக்கிட்டு உங்களை வின் பண்ணி காட்டுறேன், நீங்கள் சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். அப்படியா, சரி ஓகே நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க, அவள் வந்து சாம்பியன், அவளெல்லாம் நீ வின் பண்ணவே முடியாது அப்படின்வாங்க. என்னது சாம்பியனா அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ தான் தெரியும். ஹீரோ அங்கே ஜாயின் பண்ணிடுறாரு. அவருக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் தண்ணிக்குள்ளே இறங்குறது, மூச்சு கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. இவன் அதை பண்ணாமல் அங்கே இருக்க குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து ஹீரோயின் ஆஃபீஸ் ரூம்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட பார்ட் 1 முடியுது. கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.